இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரூட் சீரீஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டோட பேர் காக்கி. இது வந்து ஸ்பெஷலாக வின்டருக்கு மட்டும்தான் இங்கே நெதர்லாண்ட்ஸில் எங்களுக்கு கிடைக்கும். அதோட அப்பியரன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த இந்த ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் வந்து லைக் சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி நம்மளோட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்டா. பட் எக்ஸாக்ட் அந்த இதில் இருக்காது. பட் நம்ம ஒரு கடித்து ஒரு வாய் நம்ம சாப்பிடும்போது இது இப்படி தான் இருக்கும். இது உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எதுனாலுமே கழுவிக்கணும். என்ன தான் நம்ம எதுலேருந்து வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு கழுவி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வர வழியில் எங்கேனாலுமே நம்மளுக்கு தூசி அது மேலே படிஞ்சிருக்கலாம், அது மேலே ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ கழுவி தான் யூஸ் பண்ணணும். கழுவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நடுவில் இருக்கும். அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதோட இது இப்படி பிச்சாலே அது ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம டொமேட்டோவுக்கு கண் இருக்கும் பார்த்திங்களா, தக்காளிக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் வெட்டி எடுத்துட்றேன். ஆக்சுவலி அது சாப்பிட்லாமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து நம்ம டொமேட்டோக்கு அந்த மாதிரிலாம் வெட்டவும் நானுமே அந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி வந்து ஈஸியாக அது கையில் பிச்சிடலாம். இது என்னமோ இப்போ நான் எடுத்த பழம் கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி இருந்தவும் அதோடையே சேர்த்து அது என்ன சாப்பிட்லாமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அதையும் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து இந்த கண்ணையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, தக்காளிக்கு மட்டும் வந்து அந்த மேலே இருக்க கண்ணை எடுக்காமல் இது பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு தக்காளியில் வந்து எந்த ஒரு ஜெர்ம்ஸ் பரவினாலும் ஃபஸ்ட்டு அந்த தக்காளி கண்ணுக்கு தான் போகும். அதனால் அந்த கண்ணை எடுத்துகிட்டு தான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ நான் இது பண்ணாலும் அதை மட்டும் நான் மறக்காமல் நான் வந்து இது பண்ணிடுவேன். அது மாதிரி தான் இதையும் பண்ணிட்டேன். ஸோ அதோட உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் நம்ம பார்க்குறதுக்கு வெளி தோற்றம் வந்து ஒரு வகையான ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். பட் கலர் வெளியே வேறு மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாவு ஆப்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் இதுலேயும் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்போட்டா டேஸ்ட் வந்து அப்படி ஒரு கடி நான் ஃபஸ்ட்டு கடித்தப்பவே நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னது, இது அப்படியே சப்போட்டா பழம் தான், இங்கே இது காக்கியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.